வணக்கம். இன்னைக்கு ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸ் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நீடில் பார் வந்து மூவ் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கான சொல்யூஷன் தான் இந்த வீடியோவை முழுசா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நீடில் பார் வந்து நமக்கு ரொம்ப லூஸாக இருந்தது அப்படின்னா, இந்த நீடில் பார் வந்து ரொம்ப லூஸாக இருந்ததுன்னா இந்த நீடில் பார் வந்து ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்து உங்களுக்கு ரொம்ப இறங்கிடும். அது கீழே இறங்கும் போது உங்களுக்கு டோட்டலாக வந்து அது ஸ்டக் ஆகி நின்றும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த நீடில் பாரை கரெக்ட் பண்ணுறதுக்கு சைடில் வந்து ஒரு ஹோல் இருக்கும். அந்த ஹோல் வழியாக ஒரு ஸ்க்ரூ வச்சு நம்ம வந்து டைட் பண்ண வேண்டியது வரும். ஸோ இதை பற்றின வீடியோ வந்து டீட்டெயிலாக நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோஸில் போட்டிருக்கோம். ஸோ அதை பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள். அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிரச்சனை வந்து வர்றது வந்து ரேர் கேஸாக தான் வந்து இந்த மாதிரி பிரச்சனை வந்து வரும். ஸோ அடுத்து என்ன பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீடில் பார் வந்து மூவ் ஆகலை அப்படின்னு சொல்லி நிறைய பிகினர்ஸ்க்கு வந்து இந்த பிரச்சனை வந்து வருது. அதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு இந்த ஸ்டிச்சிங் ரெகுலேட்டர் பற்றி சரியாக தெரியாததுனால தான் இந்த பிரச்சனை வந்து வருது. நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நமக்கே பர்சனலாக வந்து 2 நாளுக்கு முன்னாடி ஒருத்தவங்க கால் பண்ணியிருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எல்லாமே சரியாக இருக்குது, இப்போ தான் ரீசெண்டாக சர்வீஸ் பண்ணோம், எல்லாமே சரியாக இருக்குது, ஆனால் தையல் மட்டும் இந்த மாதிரி விழமாட்டேங்குது, அதாவது இந்த நீடில் பார் வந்து எனக்கு சுத்தமாக மூவே ஆகலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஸ்டிச்சிங் ரெகுலேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 3 2 1 0 அடுத்து -1 2 3 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நமக்கு மேலே உள்ளது ப்ளஸ், கீழே உள்ளது மைனஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ அந்த 0ல் இருந்தது அப்படின்னா நமக்கு ஸ்டிச்சஸ் வந்து விழாது. இந்த 3 2 1 1ங்கிறது வந்து ஸ்மால் ஸ்டிச், 2 3 அப்படிங்கிறது நம்ம நார்மலாக வந்து பிளவுஸ்லாம் தைக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ நம்ம நார்மலாக நம்மளோட ஸ்டிச்சிங் அளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2ல் தான் இருக்கணும். நம்ம 2ல் வச்சுட்டு தைக்க ஆரம்பிச்சா நமக்கு கரெக்டாக தையல் வந்து விடும். ஸோ இதை அவங்க கிட்ட சொல்லும்போது அவங்க தச்சு பார்த்துட்டு ஆமாம் கரெக்டாக இருந்தது அப்படின்னு சொல்லி நமக்கு சொன்னாங்க. ஸோ இது ஒருத்தருக்கு இல்லை, நிறைய பேருக்கு இதை பற்றின இது தெரியலை. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ போடணும்னு நினச்சோம். இப்போ நான் தச்சு காமிக்கிறேன். 2ல் வச்சிட்டோம். அதுக்கப்புறம் இதே மாதிரி இன்னொரு பிரச்சனை உள்ளவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, எல்லாமே சரியா இருக்கு, எனக்கு பேக்லேயே வந்து போகுது, அதாவது பேக் ஸ்டிச்சாக வந்து போகுது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு மெயின் காரணம் நம்மளோட ஸ்டிச்சோட அளவு வந்து நீங்கள் உங்கள் துணியை பொறுத்து நம்ம நார்மலாக இப்போ நம்ம பிளவுஸ் சுடிதார் எல்லாமே தைக்கணும்னா ஸ்டிச்சோட அளவு 2ல் தான் வைக்கும். அது வந்து நமக்கு கரெக்டான அளவு தையல் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து 2ல் வச்சு தைக்கணும். சப்போஸ் நீங்கள் வந்து இந்த 0க்கு கீழே மைனஸில் கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா, அதாவது 3 2 1 அதாவது இந்த மைனஸில் உள்ள இந்த பாயிண்ட்ல எதில் நீங்கள் வச்சாலும் சரி, உங்களுக்கு பேக்ல தான் வந்து ஸ்டிச் வந்து விழும், ஸ்ட்ரெயிட்டாக வந்து வராது. ஸோ அது எப்படி அப்படிங்கிறதையும் நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்க, நான் 0க்கு கீழே இந்த ஸ்டிச்சிங் ரெகுலேட்டரை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வச்சுருக்கோம். இப்போ தச்சு பார்ப்போம். நமக்கு வந்து ஸ்டிச் வந்து பார்த்தீங்கன்னா பேக்லேயே தான் வந்து வரும். ஸோ நீங்கள் இந்த ஸ்டிச்சிங் ரெகுலேட்டர் கான்சன்ட்ரேட் பண்ணி கரெக்டான அளவு நம்ம எப்போ தைக்கும் போது 0க்கு மேலே இல்லை 2 இல்லை 3 ஏதாவது பாயிண்ட்ல நம்ம வந்து வச்சுக்கலாம். நார்மலாக 2ல் தான் வைப்போம். ஸோ இந்த மாதிரி மெத்தட் வந்து நிறைய பிகினர்ஸ்க்கு வந்து இதை பற்றின ஐடியா இல்லை. ஸோ இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக இது வந்து முக்கியமான ஒன்று. ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.